السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: الرحمن علم القرآن. قال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பள்ளி திறப்பு விழா மற்றும் மதரசா ஹம்சா தஅலீமுல் குர்ஆன் மதரசாவினுடைய துவக்க விழா. இச்சிறப்பு மிகு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஹஸரத் பெருந்தகை அவர்களே, இந்த நிகழ்வை மிக சரியாக நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பல்லாவரம் வட்டார பகுதியினுடைய மிகச்சிறந்த பெருந்தகை, ஆலிம் பெருந்தகை ஹஸரத் அபூ சயீத் ரஷாதி ஹஸரத் அவர்களே மற்றும் சிறப்புரை நிகழ்த்த வருகை தந்து நிகழ்த்த இருக்குகின்ற உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, சகோதர மாணவர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ஒரு முபாரக்கான சபையில் அமர்ந்திருக்கிறோம். இந்த சபையில் அல்லாஹ்வினுடைய கலாமை பற்றி பேசுவதற்காக, எந்த கலாமை அல்லாஹ் முபாரக்கா என்பதாக சொன்னானோ அந்த கலாம் முபாரக்கானது என்று சொன்னால் அதை பேசுகிற நாவு அதுவும் முபாரக், அதை செவிமடுக்குகிற காதுகள் அதுவும் முபாரக்கான காதுகள், அது நடக்கக்கூடிய மஜ்லிஸ் அதுவும் முபாரக்கான ஒரு சபை. அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா இந்த சிறப்பு நிறைந்த சபையில் நாம் கேட்குகிற அத்துணை துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹிஃபுல் மதரசாவினுடைய துவக்க விழா என்பதால் குர்ஆனை பற்றிய சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா ஒரு உயர்வான மகத்துவமான இறைமறை திருக்குர்ஆனை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். வழங்கிய மாதம் ரமலானுடைய மாதம், அது உயர்வான மாதம். அந்த மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்பது ஆக சிறப்பிற்குரிய நாள். யாருக்கு அல்லாஹ் அருளினான் என்று சொன்னால், மனித சமூகத்திற்கெல்லாம் தலைவராக மட்டுமல்ல, நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த திருக்குர்ஆன். அதை கொண்டு வந்து கொடுத்தவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்களும் மலக்குமார்களிலேயே ஆக உயர்ந்தவர்கள்.
எல்லா மலக்குகளுக்கும் 2 இறக்கைகள் 4 இறக்கைகள் இப்படியாக இருக்கும். ஆனால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் 600 இறக்கைகளை கொடுத்திருக்கிறார். இப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உயர்வான வேதத்தை உயர்வான இடமான மக்காவில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பது மிக பெரும் பேர் அற்புதம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், எனக்கு அல்லாஹ்வால் தரப்பட்ட இறை வேதம் என்பது முஅஜிஸா அல்ல, மிகச்சிறந்த முஅஜிஸா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இனம் காட்டி சொல்லி தந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதத்தை தந்திருக்கிறார். அந்த அற்புதங்கள் எல்லாம் தற்காலிகமானவை, நபிமார்களுடைய காலத்திலேயே அழிந்திருக்கும் அல்லது நபிமார்களோடு அது முடித்து விடும். அப்படிப்பட்ட முஅஜிஸாவாகத்தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தார். ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒட்டகத்தை கொடுத்தார். அவர்களுடைய காலத்திலேயே அந்த அற்புதம் அளிக்கப்பட்டு விட்டது. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை கொடுத்தார். அந்த தௌராத் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அது முற்றிலுமாக துடைக்கப்பட்டு விட்டது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அவர்கள் என்று இந்த உலகத்தில் இருந்து விண்ணிற்கு உயர்த்தப்பட்டார்களோ அத்தோடு அவர்களுடைய அந்த முஅஜிஸா முடிந்து விட்டது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த அருள்மறை திருக்குர்ஆன் அன்றும் அற்புதம், இன்றும் அற்புதம். ஏன் இந்த கியாம நாள் வரை ஒரு பேர் அற்புதமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த திருக்குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார். குர்ஆனுல் மஜீத் ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூஸ், அது அந்த உயர்வான இடத்தில் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு. எப்படி லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருக்கிறதோ அதே போன்றுதான் ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இஸ்லாத்தினுடைய 3வது கலீஃபா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 4 பிரதிகளை எழுதினார்களே, அந்த எழுத்து லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் எப்படி இருந்ததோ அப்படியே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த எழுத்து பெற்ற அந்த நூல் இன்றும் உலக அரங்கில் அந்த 4 பிரதியும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எழுத்து கூட இன்று வரை மாற்றமில்லை, கியாம நாள் வரை அதை மாற்ற முடியாது. காரணம், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதை லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதை பாதுகாப்பதற்காக இந்த ஹஃபாதுகளை போல கோடான கோடி ஹாஃபிஸ்களுடைய இதயத்தில் பாதுகாத்திருக்கிறார். அதை ஏடுகளிலே எழுதி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது போல உலகத்தில் எந்த ஒரு நூலையும் நாம் பார்க்கவில்லை, இனிமேல் பார்க்கவும் முடியும். உலகத்துல எதையும் மனனம் செய்த வரலாறு இல்லவே. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஏராளமான வேதங்களை தந்திருந்தாலும் 4 வேதங்கள் பிரபலமானவை. அந்த 4 வேதங்களில் தௌராத்தை முழுமையாக மனனம் செய்தவர்கள் 4 பேர்கள். அது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அதை மரணம் செய்திருந்தார்கள். அதை அடுத்து அவர்கள் தங்களுடைய மாணவர் யூஷா அவர்களுக்கு ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்து அவர்கள் அதை மரணம் செய்து வைத்திருந்தார்கள். 3வது ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை மரணமிட்டிருந்தார்கள். 4வது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தௌராத்தை மரணம் செய்தவர்கள்.
அப்துல்லா இப்னு சலாம் அவர்களும் தௌராத்தை மரணம் செய்து வைத்திருந்தார்கள். இப்படி தௌராத்தை மரணம் செய்தவர்கள் எண்ணி சொல்லிவிடலாம் 4-5 நபர்கள் மட்டும்தான் அதை மரணம் செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த குர்ஆன் இந்த ஹுஃபாதுகளை போல இந்த இடத்திலே 30 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த 30 மாணவர்களுடைய இதயத்தில் மட்டுமல்ல, இவர்களை போல இந்த உலகத்தில் கோடான கோடி மாணவர்கள் இந்த திருக்குர்ஆனை இதயத்தில் ஏந்தி இருக்கிறார்கள். அவர்களின் மூலமாக அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரை அல்லாஹ் பல்வேறு விதத்திலே குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இதை படிப்பது மரணம் செய்வது அல்லாஹ் இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறார். இதை மனப்பாடம் செய்வதற்கு பெரிய ஒரு முயற்சி, மிகப்பெரிய சிரத்தை தேவையில்லை. நாம் முழு மனதோடு மனனம் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நாம் அந்த அருள்மறை திருக்குர்ஆனை அணுகினால் மனனம் செய்ய முடியும். அப்படி அல்லாஹ் லேசாக்கி வைத்திருப்பது ஒரு ஆசிம் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்காக செல்கிறார்கள். ரமலானுடைய மாதம் நெருங்குகிறது. எல்லோரும் நாம கப்பல்ல பயணம் போறோம், தராவீஹ் தொழணும், குர்ஆனை மரணம் செய்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று யாருமே இல்லை. அவர்கள் ஆணிமாக இருக்கிறார்கள். ஆனா தராவீஹ் தொழணும், குர்ஆனை ஓதி அதை கேட்டு சொல்லணும் என்ற ஆசை. கடைசியாக ஆசிம் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, ரமலான் வந்ததும் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக குர்ஆனை ஓதி நாம தொழுதலாம் அப்படின்னா. ரமலான் வந்தது, காலையிலிருந்து மாலை வரை அலிஃப் லாம் மீம் மனனம் செய்தார்கள். இரவிலே அவர்கள் தொழ வைத்தார்கள். இரண்டாவது நாள் இரண்டாவது ஜுசுவை, மூன்றாவது நாள் மூன்றாவது ஜுசுவை, இப்படியாக 30 நாளும் 30 ஜுசுகளை ஓதி ஹஜ்ரத் ஆசிம் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழ வைத்தார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு தந்த நிஅமத், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத். குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த 2 செல்வத்தை கொண்டு நீங்கள் ஆனந்தம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். ஃபضல் என்பது ஈமான், ரஹ்மா என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வேதம். இந்த வேதத்தை முழு மனதோடு அவர்கள் அணுகினார்கள். அல்லாஹ் அவர்களை 30 நாட்களில் உள்ளத்தில் இயங்கக்கூடிய மிகப்பெரிய தௌஃபீக்கை அல்லாஹ் அவர்களுக்கு செய்தார். இது ஒரு பேர் அற்புதம். ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருகிறார்கள். அப்ப சொன்னாங்க, நான் உங்களுக்கு மாணவனா, நான் இப்ப அபு சைதுக்கு மாணவர் தான். இது மாதிரி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல வந்து சொன்னாங்க, நான் உங்களுக்கு மாணவனாக இருக்கணும்னு ஆசை. அவங்க சொன்னாங்க, யார் ஹாஃபிலா இருக்கிறாங்களோ அவங்களைத்தான் நான் மாணவனா வச்சுப்பேன் அப்படின்னு. வெறும் 3 நாள் முழுமையாக குர்ஆனை மரணம் செய்தார்கள். நான் மனப்பாடம் செஞ்சுட்டேன், நீங்க தாராளமா என்ன பரீட்சை கேட்கலாம், என்னை உங்களுடைய மாணவனாக சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு வந்து நின்ன. அருமையானவர்களே, இதெல்லாம் எங்கோ நடந்தது. இன்னைக்கு நிதர்சனமாக உங்களால் காட்ட முடியுமா? பெருமக்களே, மும்பையில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததை நாம் பல்வேறு வீடியோக்களிலே பார்த்திருக்கிறோம். சமீபத்தில் இந்த ரமலானில் வேலூர் பகுதியில் ஒரு பெண் 15 நாட்களில் முழு குர்ஆனையும் மரணம் செய்த அந்த செய்தியை நாம் கேட்கும் போது மிக ஆனந்தமாக இருந்தது. காரணம், இந்த இறை வேதம் இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாப்பதற்காக, உள்ளக்கை வழியாக அதை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் அதை மிக எளிதாக ஆக்கி வைத்திருக்கிறார்.
அந்த வகையில் இந்த குஃபாவுகள் இந்த அருள்மறை திருக்குர்ஆனை உள்ளத்தில் ஏற்றுவதற்காக இறை ஜோதியை பாதுகாப்பதற்காக தயாராகியிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அஹ்லுல்லாஹ்கள் அல்லாஹ்விற்கும் குடும்பத்தார்கள் உண்டு. யார் அல்லாஹ்வினுடைய வேதத்தோடு தொடர்புடையவர்களாக இறை வேதத்தை பாதுகாக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய குடும்பத்தார்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய மிக மிக நெருக்கம் பெற்ற மேன்மக்கள். இவர்கள் பரக்கத்தானவர்கள், இருக்கும் இடம் பரக்கத்தானது. இந்த மதரசாவை சுற்றி யாரெல்லாம் வசிக்கிறார்களோ அவர்களும் அந்த பரக்கத்தை பெறுவார்கள். இவங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் எத்தனை தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம், குல் ஹுவல்லாஹு அஹத், இப்படி எத்தனை தடவை ஓதுவாங்க. ஓத இந்த இடம் பரக்கத்தை பெறும். இதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பரக்கத்தை பெறுவார்கள். அல்லாஹ்வினுடைய அதாவை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். இவர்கள் உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் ஆகச் சிறந்த உயர்வை அந்தஸ்தை பெறக்கூடிய மேன்மக்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனின் மூலம் சிலர்களை கீழாக்குகிறான், சிலர்களை உயர்வடைய செய்கிறான். உண்மையிலேயே இந்த உலக வரலாற்றிலேயே 6 வயது சிறுவர் அம்ரு இப்னு சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவர், அவர் இமாம் ஜமாத்தை நடத்தக்கூடிய சிறப்பை பெற்றது இந்த குர்ஆனின் வழியாக. வரலாறு நீளமானது. அவர்கள் மதீனாவில் நீர் இறைக்கக்கூடிய பணியை செய்தவர்கள். மதீனாவில் இருந்து நீர்களை நிறைந்த பகுதியில் வசித்தவர்கள். வரக்கூடிய பயணிகளுக்கு நீர் இறைத்து கொடுப்பார்கள். கிடைக்கக்கூடிய பொருட்களை, கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு வாழ்வாதாரத்தை கழிச்சுட்டு இருந்தாங்க. மக்காவில் இருந்து யாரெல்லாம் வருகிறார்களோ நபியை பற்றி விசாரிப்பாங்க, குர்ஆனை பற்றி விசாரிப்பாங்க. இப்படியாக குர்ஆனுடைய அதிகமான பகுதிகளை மரணம் செய்தார்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால். இவர்களுடைய தந்தை, இவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெருமானானவர்கள் மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகு கூட்டம் கூட்டமாக சென்று இஸ்லாத்தில் இணைகிறார்கள். நபி அவர்கள்கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்க பல கடமைகளை சொல்லி இருக்கிறீர்கள், அதில் தொழுகை என்ற ஒரு கடமை இருக்கிறது, அதை நாங்கள் எப்படி யாரை கொண்டு நடத்திக் கொள்வது? நபி சொன்னாங்க, உங்களில் யார் குர்ஆனை நல்ல ஓத தெரிந்தவரோ அவர் இமாமாக இருந்து செயல்படட்டும் என்று சொன்னார்கள். தேடுகிறார்கள், யாரும் அந்த சமூகத்திலே இல்ல. அம்ரு இப்னு சலமா என்ற அந்த குழந்தை மட்டும்தான் குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவராக இருக்கிறார். தொழுகைக்காக நடக்கிறார், ருக்குவுக்கு போறாரு, கடுமையான காத்தடிக்குது, ஆட விலகி அவருக்கு தெரியுது. என்ன சின்ன குழந்தை ஒண்ணும் தெரியுது. அதை பார்த்து ஒரு பெண்மணி, புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது, அந்த ஹதீஸினுடைய ஷரஹிலே நான் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் வருகிறது. அந்த பெண்மணி உடனே ஔரத்தை மறைப்பதற்கு தேவையான, அந்த மாணவருக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். ஆடையை வாங்கி கொண்டு கொடுக்கிறாரு. அம்ரு இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்று எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் இருந்ததை விட மிக பெரும் ஆனந்தத்தை நான் பெற்றேன் என்று சொல்கிறார்களே, அது மிக பெரும் துஆ. அது போல இங்கு உருவாகி கொண்டிருக்கிற மேன்மைக்குரிய இந்த மாணவர்கள், இவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது மட்டுமல்ல, அவர்கள் ஓதுகிறார்கள், உயர்வை பெறுகிறார்கள். நாமும் ஓத வேண்டும், நம்முடைய குழந்தைகளையும் ஹாஃபிலாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனை ஓதுகிற, மனனம் செய்கிற, அதன்படி அமல் செய்கிற, அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்கிற நன்மக்களுடைய பட்டியலில் வல்ல அல்லாஹ் நம்மையும் நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹஸரத் அவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வா தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய
என்னுடைய பேச்சை தட்டாம செய்யணும்.